இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சாவின் விளிம்பில் சிக்கிய சேட்டன். 34 கோடி இருந்தால் தலை தப்பும். கெடு விதித்த சவுதி முதலாளி. அப்துல் ரஹீம்காக கூடிய கேரளா. ஆடு ஜீவிதத்தை மிஞ்சும் உண்மை. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோடம்புழா. இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் முல்லா முகமது பாத்திமா தம்பதி. இவர்களது மகன் அப்துல் ரஹீம். இவரின் தந்தை இறந்த நிலையில் அப்துல் ரஹீம் கடந்த 2006ஆம் ஆண்டு ஹவுஸ் டிரைவர் விசாவில் சவுதி அரேபியா சென்றார். அப்போது அவரது வயது 26. வேலை தேடி சென்ற அப்துல் ரஹீம்க்கு சவுதியின் ஒரு வீட்டில் வாகனம் ஓட்டும் பணியுடன் அந்த வீட்டு முதலாளியின் மாற்றுத்திறனாளி சிறுவனை பராமரிக்கும் பணியும் கொடுக்கப்பட்டது. சிறுவனின் கழுத்தில் பொருத்தப்பட்டு இருந்த சிறப்பு கருவி மூலம் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. அவ்வப்போது வீல் சேர் மூலமும் காரிலும் சிறுவனை மார்க்கெட்டுக்கு அழைத்து சென்று தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு வீடு திரும்புவது அப்துல் ரஹீமின் வேலையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எப்போதும் போல மாற்றுத்திறனாளி சிறுவனை அப்துல் ரஹீம் காரில் மார்க்கெட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது டிராஃபிக் சிக்னல் விழுந்ததால் கார் சிறிது நேரம் நின்றுள்ளது. ஆனால் காரின் பின்பகுதியில் அமர்ந்திருந்த சிறுவன் காரை இயக்கச் சொல்லி அடம் பிடித்துள்ளார். உடனே கார் ஓட்டுநர் அப்துல் ரஹீம் சிக்னலை மீறி செல்லக்கூடாது என சிறுவனிடம் எடுத்து கூறியுள்ளார். ஆனாலும் சிறுவன் பின்சீட்டில் இருந்தபடி சத்தம் போட்டு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறார். இருப்பினும் சிக்னலை மீறக்கூடாது என கூறி மீண்டும் புரிய வைப்பதற்காக திரும்பிய போது அப்துல் ரஹீமின் முகத்தில் சிறுவன் பலமுறை எச்சில் துப்பியிருக்கிறார். அதை தடுப்பதற்காக அப்துல் ரஹீம் கையை நீட்டிய போது சிறுவனின் கழுத்தில் பொருத்தப்பட்டு இருந்த உபகரணத்தில் தெரியாமல் கைப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவன் மயக்க நிலைக்கு சென்றுள்ளார். ஆனால் அதனை கவனிக்காத அப்துல் ரஹீம் மறுபடியும் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுவனின் பேச்சு சத்தம் கேட்காத நிலையில் அப்துல் ரஹீம் பின்பக்கம் திரும்பி பார்த்து அதிர்ந்து போயுள்ளார். சிறுவன் காரிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அப்துல் ரஹீம் நடந்த சம்பவத்தை கூறி அரேபியாவில் வேலை செய்து வந்த கோழிக்கோட்டைச் சேர்ந்த முகமது நசி என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார். அவர் கொடுத்த ஐடியாவின்படி பணம் பறிக்க வந்த கொள்ளைக்காரர்கள் அப்துல் ரஹீமை கட்டி போட்டு சிறுவனை தாக்கியதாக முதலாளியிடம் நாடகமாடியுள்ளார். ஆனால் போலீஸ் விசாரணையில் உண்மை தெரியவர இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் ஐடியா கொடுத்த முகமது நசீர் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்துல் ரஹீம் குற்றவாளி என அறிவித்த கோர்ட் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. கடந்த 18 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவின் அல் ஹைர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மனம் இறங்கி வந்த சிறுவனின் பெற்றோர் இழப்பீடாக பிளட் மணி என்ற வகையில் 1.5 கோடி ரியால் கேட்டனர். அதன் இந்திய மதிப்பு 34 கோடி ரூபாயாகும். அதனையும் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்தால் அப்துல் ரஹீம் உயிர் தப்பிக்கும் என்ற நெருக்கடி ஏற்பட்டது. இதனை அறிந்த அப்துல் ரஹீமின் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், சவுதி அரேபியாவில் பணிபுரியும் மலையாளிகள் என அனைவரும் இணைந்து சேவ் அப்துல் ரஹீம் என்ற செயலியை உருவாக்கி நிதி திரட்டினர். அத்துடன் சிறுவனின் மரணத்திற்கு அப்துல் காரணம் இல்லை எனவும் அது தற்செயலான ஒன்று எனவும் விளக்கமளித்திருந்தனர். இதனிடையே குறுகிய நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி 34 கோடிக்கும் கூடுதலாகவே நிதி வந்தடைந்துள்ளது. இதையடுத்து இந்திய தூதரகம் மூலம் சவுதியில் உள்ள சிறுவனின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன் மகனுக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி என்றும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மகனை காண இருப்பதாக அப்துல் ரஹீமின் தாய் பாத்திமா உருக்கமாக தெரிவித்துள்ளார். இந்த நற்செய்தியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த கேரள முதல்வர் பினராயி விஜயன்
இது ஒரு உண்மையான கேரள கதை. இதன் மூலம் வகுப்புவாதத்தால் உடைக்க முடியாத சகோதரத்துவ கோட்டை கேரளா உறுதியாக்கியுள்ளது. உலகத்தின் முன் கேரளாவை பெருமைப்படுத்திய இந்த நோக்கத்திற்காக அனைத்து நல் உள்ளங்களையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். வெளிநாடு வாழ் மலையாளிகளின் பங்கு இந்த முயற்சியின் பின்னணியில் இருப்பது பாராட்டுக்குரியது. இந்த ஒற்றுமைக்காக நாம் ஒருமனதாக முன்னோக்கி செல்வோம் என தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை உமிழும் த கேரளா ஸ்டோரி போன்ற படத்தை கொண்டாடும் பாஜகவிற்கு கேரள முதல்வர் பதிலடி கொடுத்திருப்பதாக கேரள மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் ரியல் கேரளா ஸ்டோரி இதுதான் என அப்துல் ரஹீம்க்கு மக்கள் செய்திருக்கும் உதவியை கொண்டாடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.